ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகிய அழகிய சீரியல் எபிசோடு பார்க்கலாம் வாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. மலர் கோவமாக இருக்காங்க. எதுக்கு நீங்கள் வெளியில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. நீ தான் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க சொன்ன, நாங்கள் பேசிட்டே போகும்போது பரோட்டா கடை வந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அத்தை கேட்ட நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்றாங்க. நான் காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்ச்சிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. மலர் கோவமாகவே இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துகிட்டு வா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. பரோட்டா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா வயிறு உப்பிடும் அப்படின்றாங்க. நீ கோவமாக இருக்குல்ல அதனால நான் சாப்பிட்றேன், உப்புனாலையும் பரவாயில்ல, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாரு. அப்புறம் மலர் வேணாம் விடுங்க, இதுக்கு மேலே நீங்கள் வெளியே சாப்பிட போனால் எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட கேட்குறாங்க, மதியம் நீ என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. மதி பார்த்தீங்கன்னா மாமா கிட்ட வேலைக்கு போகிறதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் படுக்க போகிறாரு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு பார்க்குறாரு. மதி தூங்கிட்டு இருக்காங்க. மதி தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட போர்வையை உருவிடுறாரு. மதியம் கோவமாக எழுந்து உட்காடுறாங்க. என்ன சண்டடிக்கு போறியா கத்த போறியா அப்படின்ற மாதிரி சுரேஷ் மதியை கேட்குறாரு. உன் அழுக்கு போர்வை எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி மதிக்கிட்டே கொடுத்துட்டு, கபோர்டில் நிறைய போர்வை இருக்குது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து போத்திட்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. மலர் பார்த்தீங்கன்னா ராகவனுக்கு காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மலரை பார்த்த லக்ஷ்மி வந்து நான் நைட் ஃபுல்லாக தூங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராகவன் இல்லை நீ நல்லா தான் தூங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதி வராங்க. மதி வந்தோடனே லக்ஷ்மி என்ன சீக்கிரம் எழுந்துட்டுக்கிற, மூஞ்சில் பொட்டை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் கழுவிட்டு வந்திருப்பாங்க, இன்னும் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. லக்ஷ்மி ஷாக் ஆகுறாங்க. என்ன வாக்கிங் போறியா, இதெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது, இங்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ராகவனும் இந்த நைட் டைமில் என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சுரேஷை கூப்பிட்டு போன்றாரு. சுரேஷை கூப்பிட்டு போனால் நான் 7:30 மணிக்கெல்லாம் காலேஜ் போகணும், வாக்கிங் போயிட்டு 6 மணிக்குள்ளே வந்தால் குளிச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக போகும் அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா மாமாவை கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமாவும் கிளம்புறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் ராகவனும் கிளம்புறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஏன் மதி ஷால் போட்டு போடி, ஏன் மதி ஷால் போட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த மலர் அவங்க போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது, இவ இப்படி போனா அப்படின்றாங்க. அதுக்கு தான் நான் இருக்கனே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அவளாச்சும் போட்டு விடுங்க அப்படின்றாங்க. என்ன அவளாச்சும் போட்டுமா, உனக்கு அந்த ஐடியா இருக்கா அப்படின்றாங்க. உனக்கு என்ன வியாதி இருக்கா, வீட்டில் நல்லா சாப்பிட்டு இருக்கிற வேலையை செஞ்சாவே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போயிட்டு காப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கிட்ட போயிட்டு அவங்கள எழுப்புறாங்க. மலர் வெளியே போயிருக்கா அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு சண்டையா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் எழுந்து கேட்குறாங்க. இல்லை எழுந்து வந்தவொடனே ஷூ போட்டுன்னு வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்றாங்க. வாக்கிங் தானே போயிருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் கேட்குறாரு. நானும் போகிறேங்க போட்டுங்களா அப்படின்னு கேட்குறேன். போன்றாங்க. நான் போயிட்டா வீட்டு வேலையை யார் செய்வா அப்படின்றாங்க. அப்போ போகாத வீடு, ஆமாம் உங்களுக்கு என்ன, என்னை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. பாக்யராஜ் சைலண்ட்டாக படுத்துடுறாரு. நானும் இந்த மாதிரி மதி மாதிரி இருந்திருக்கலாமே, ஒருவேளை அந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் மதி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்காளோ அப்படின்ற மாதிரி மலர் யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை கூப்பிடுறாங்க, அவங்க கிளம்புறாங்க.